ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வம் ஆகிய யாஷுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 வசனங்கள் வாசிக்கும். 1-15 வரைக்கும். ஆகாய் 1-15 வரைக்கும். ஆகாய் 1வது அதிகாரம். புக் ஆஃப் ஆகாய், ஃபர்ஸ்ட் சாப்டர். யார் வாசிக்கிறீங்க? 1089. ஜெனிட்டா வந்தாங்க. கஷ்டம் படிக்குவா? வாசிக்க சந்தோஷமா வாசிக்க. இல்ல வேற யாராவது வாசிக்க. ஜெனிட்டா ஆன் தி டிராவல். ஓகே. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே யாவே தேவனுடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சாத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய யாவே சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் யாவே தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுபாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் தேவனாகிய யாவே சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய யாவே சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் தேவனாகிய யாவே சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைவிக்கிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வரவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய யாவேதனுடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய யாவே தேவன் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் யாவே தேவனுக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது யாவே தேவனுடைய தூதனாகிய ஆகாய் யாவே தேவன் தூது அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார் என்றான். பின்பு யாவே தேவன் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினவராய் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய யாவே தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆகாய் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மைனர் ப்ராஃபிட்ஸ்லாம் ஒவ்வொரு ப்ராஃபிட்டா பார்த்துட்டு வந்து ஆகாய் பார்த்துருக்கிறோம். இந்த நாளில் இந்த பகுதியில் என்ன பேசாருன்னு நம்ம இன்னும் விவரமா பார்க்கலாம். தரியு ராஜா ஆண்ட 2ஆம் வருஷம். இந்த மைனர் ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ், எவ்வளோ தீர்க்கதரிசிகள்?
மொத்தம் எவ்வளவு தீர்க்கதரிசிகள்? மைனர் ப்ராஃபிட்ஸ், சிறிய ப்ராஃபிட்ஸ். மேஜர் ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. யார் யாரு மேஜர் ப்ராஃபிட்ஸ்? ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, அப்புறம் வேற வேற இல்லையா? எஸ்ரா, நெகூம், எத்தனை? எலியா, சாமுவேல், மோசே முதல்ல சொல்லணும். மோசே. தெரியல. மோசே, அது பிறகு சாமுவேல், அதுக்கப்புறம் தாவீது, தாவீது. காட் பிளஸ். யார் சொன்ன தாவீதுன்னு? ஈஷா, காட் பிளஸ். தாவீது, சவுல் கூட தான் தீர்க்கதரிசனம். சவுல் இல்லையே, இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அது நீங்க மைனர் ப்ராஃபிட்ஸ். சரி, மேஜர் ப்ராஃபிட். மைனர் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு பேரு? ஓசியா, யோவேல். எவ்வளவு பேரு? அது உள்ள கடை நிறுத்திடுவேன். யாரும் நின்றுப்பாங்களே. நான்லாம் என்னப்பா என்னதான் சொல்றேன் தைரியமா. 12 பேர் காட் பிளஸ் ஜெனிட்டா போட்டாப்ல. 12 பேர். கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நேரத்துக்கு. கவுண்ட் பண்ணா போடுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, 12 ப்ராஃபிட்ஸ். இந்த 12 ப்ராஃபிட்ஸ்ல 12 தீர்க்கதரிசி. நோ, ஐ எம் ஆன் டிராவல். அவ ஜெனிட்டா கவுண்ட் பண்ணாதான் போட்டிருக்கா. ஐ எம் ஆன் டிராவல்னு போட்டிருக்கா. ஜியானி, ரைட். காட் பிளஸ் ஜெனிட்டா. சரி, 12 தீர்க்கதரிசிகள்ல மைனர் தீர்க்கதரிசிகள்ல அது இப்படி பிரிச்சுக்கணும். 9 பேரு 3 பேரு. 9 பேரு யூதா திரையிற்கு போறதுக்கு முன்னால தீர்க்கதரிசனம் சொன்னவங்க. ராஜ்யபாரம் இருக்கிறப்ப புரியுதா? எப்ப திரையிற்ப போனாங்க? தமிழ் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? யூதா தேசத்து ராஜா உசியா, சிதேக்கியா காலத்துல கிமு 586 போனாங்க. அது வரைக்கும் மத்த தீர்க்கதரிசி இந்த 9 பேரும் இறமையா வந்தாரு. அப்ப இறமையா வந்தாரு. அப்போ 9 இது சொன்னாங்க. ஆனா திரும்ப வந்த பிறகு 3 தீர்க்கதரிசிகள். யாரு? ஜகரியா, மல்கியா. யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்த 3 ஆகாய், சக்கரியா, மல்கியா. ஆகாய், சக்கரியா, மல்கியா. யார் 3 பேரு? தீர்க்கதரிசி சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க தானே பிரதர். எஸ்ரா, நெகோமிலாம் காரியத்தை தான் செஞ்சாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லலாம். அவங்க காரியத்துல இவங்க தான் அவங்க காலத்துல இவங்க தான் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எத்ரா, நெகேமியா காலத்துல இவங்க தான். பாத்தீங்க எத்ரா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. எத்ரா 3ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திர பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசாத்தாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களையும் பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்துக்கு கூட்டினார்கள். சரி, 5ஆம் அதிகாரம் கட்டினார்கள். சரி, 5ஆம் அதிகாரம் வாங்க. 594. முதல் 2 வசனம் பாருங்க. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இதோவின் குமாரனாகிய சக்கரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசத்தாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசியிலும் இருந்தார்கள். அப்போ அவங்க தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவங்க காரியத்தை நடப்பித்தாங்க. நான் சொன்னது 3 தீர்க்கதரிசி இவங்க தான்.
உறுதிப்படுத்தினாங்க. ஆகாய், ஜகரியா, மல்கியா. இதுல குறிப்பா ஆகாய் ரொம்ப இதை பத்தி சொல்றாரு. ஜகரியாவும் சொல்றாரு, ஆகாய் ரொம்ப சொல்றாரு. அந்த ஆகாய் இப்ப பாக்குறது என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு. ஏன்னா இவங்க 586 சிறையில் போனாங்க. தேவன் என்ன சொன்னாரு? எரேமியா 25 என்ன சொல்லுது? எரேமியா 25 இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழாகும். 11, 12 ரெண்டும். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோனின் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதிகளிடத்திலும் கல்தேருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி. சரி, 29 அதிகாரம் 10வது என்ன சொல்லுது? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று யாவே தேவன் சொல்கிறார். 70 வருஷம் பிறகு சிறையில இருந்து கொண்டாட இது பண்ண போறாரு. அதாவது 86 586 ஆலயம் போச்சு, சிறையிருப்பும் போச்சு, சிறையிருப்புல போயிட்டாங்க. பிறகு 538 கோரேசை கொண்டு இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 538 கிமு 538 39 சரி, 38 39 நான் சொல்லிக்கலாம். 38 39 கட்டளை கொடுக்கப்பட்டது. கட்டளை கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாக்குறப்ப அங்கே ஆலயத்தை அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 536 தடை வருது. அதான் இதுல பாக்குறோம். எதிரால சன்பலாத்து அவங்க போய் தடை வருது. இந்த தடை வந்ததுனால என்ன பண்றாங்க? 18 வருஷம் நிறுத்திருக்கு. 14 வருஷம், 18 இல்ல, 14 வருஷம் அது நிறுத்தப்படுகிறது. அப்படின்னா எந்த வருஷம் வரைக்கும்? 522. 522 கிமு 522 என்ன பண்றாங்க? திரும்ப ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டி 520 அதை முடிக்கிறாங்க. 520 இல்லையா? 516 516 முடிக்கிறாங்க. 586 இருந்து 516 எவ்வளவு கேப்? 70 வருஷம் சரியா தேவன் சொன்ன வார்த்தை படி. 586 ஆலயம் போச்சு, 516 ஆலயம் திரும்ப வந்தது. ஆனா இந்த இடப்பட்ட காலத்துல என்ன நடக்குது இங்க பேசுற தேவன். திருப்பிள்ள போயிட்டு அங்கிருந்து வந்த பிறகு என்ன நடக்குது இங்க சொல்றாரு. இந்த வந்திருக்க ஆகாய் அதிகாரம், இந்த ஜனங்கள் யாவை ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. பொதுவா இஸ்ரேல் பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? என் ஜனம் ஒருவருக்கு வெட்டப்பட்டு போகல. என் ஜனம் எனக்காக இந்த ஜனத்தை எனக்கென்று என் ஜனமா அவரு என் ஜனங்கள். ஆனா என் ஜனங்கள் சொன்ன தேவன் இவங்களை பார்த்து இவங்க என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? போய் மாட்டிட்டு திரும்ப வந்தவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. சேர்க்காதவன் மாட்டிட்டாங்க, எல்லாம் போயாச்சு. ஆனா திரும்ப நல்ல ஆளுங்க தான் கொண்டாடுறாரு.
நான் வந்த பிறகு தேவனை குறிச்சு அவங்க நினைக்கல, அவருக்குன்னு ஒரு இது வைக்கலாம், அவங்களுடைய தேவைகளை தான் அவங்க சந்திக்க பார்த்தாங்க. மெயினா அந்த 2வது என்னது என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டுறது ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. யாரு காலங்களை சமயங்களை நியமிக்கிறது மாற்றுகிறது? தேவன். தேவன். அப்ப தேவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை பார்த்து இவங்க சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. காலம் இன்னும் வரலன்னு இவன் யாரு? நெபுகாத்நேசர் சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவரால் எல்லாம் அவரால் செய்ய ஒண்ணும் முடியாது, இவங்களோட ஒண்ணு காரம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ தேவன் செய்யக்கூடியதை குறித்து இந்த ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க? இன்னும் வரல. எதுக்கு கொண்டு வந்தாரு? ஆலயத்தை பத்தி. தங்களை ஆராதிக்கிறதுக்காக. அவர் ஆராதிக்கிறது எதுக்கு கொண்டு வந்தாரு? எங்க இருந்து? அடிமைத்தனம். திருப்பி எதுக்கு கொண்டு வந்தாரு? அவரை ஆராதிக்க, அவருக்கு பிரியமா வாழ. அதுக்கு ஆதாரம் யாத்ராமத்துல பார்க்கணும். யாத்ராமத்துல இல்ல பிரதர், இந்த சிறையிருப்புல இருந்து வந்து என்ன ஆராதிப்பாங்க இந்த மலையிலன்னு சொல்றாருல்ல. சிறையிருப்புல இருந்து ஆராய்ச்சாங்க சொல்றாரு மோசைட்ட. இல்ல, அடிமைத்தனத்துல இருந்து வர்றப்ப இப்பதான் சொல்றாரு. எல்லாம் எடுங்க, எரேமியா 30வது அதிகாரம் எடுங்க. எல்லாம் எடுங்க. எரேமியா 30வது அதிகாரம் 17ல இருந்து பாருங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். யாவே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணையப்படுத்துகிற இவர் யார் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். பிணைப்படுத்துகிறவர் இவர் யார் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதோ கோரவாரி காற்றாகிய யாவே தேவனுடைய பெருங்காற்று உக்கிரகமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கனுடைய தலையின் மேல் மோதும். யாவே தேவன் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிரக கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆமென். சரி, இப்ப திரைப்பட திருப்பத்தை பத்தி இங்க சொல்றாரு. என்னென்ன நிறைவேறித்தோம் இல்ல, ஆனா இந்த திரைப்பட திருப்பத்தை சொல்றாரு. ஏன்னா விசாரிப்பற்ற சியோன் இருந்தத நான் என்ன பண்ண, திரும்ப தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் கேட்கப்பட்டது. இப்போ இந்த நகரம் இப்படி பாழா இருந்தது. இந்த பாழான எப்படி விசாரிப்பற்ற சியோன், அது 16வது பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் சூறையாடப்பட்டு. அப்போ இந்த நகரப்படி பாழா இருந்தப்ப இந்த பாழா இருக்கிற நகரத்தை தேவன் திரும்ப திரும்ப கொண்டாடுவேன், அவங்களை கொண்டாடுவேன். ஆனா நகரம் பாழா இருந்ததுன்னு சொல்லிட்டு யார் துக்கப்பட்டாங்க? நெகேமியா. துக்கப்படுறாரு நெகேமியா. நெகேமியா வந்து என்ன பண்றாரு?
சரி, வேற யாரும் துக்கப்படுறாங்களா இதை பத்தி? எஸ்ரா. எஸ்ரா எத்ரா எத்ரா துக்கப்படுது. யாரு? தாவீது. தாளெல்லாம் போயிட்டாரு. ஆலயமே கட்டப்படல. சொல்லுங்க. தானியேல் கூட தானே பிரதர்? God bless you, தானியேல். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். தானியேல் தான் அந்த 9ஆம் அதிகாரம் அப்படியே அழறாரு. ஆமா. பாவம் செஞ்சிட்டோம். அழறாரு. பதில் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து தானியேல்னு சொல்லிருக்கோம். இப்போ ஒரே ஒரு குரல், ஆஷான்ற ஒரே ஒரு குரல் தான் வந்தது. தானியேல் முக்கியமா, ஏன்னா எதிரா நெகமியா அழுதார் இல்லைங்களே, ஆனா தானியேல் அழுத மாதிரி இல்லைன்னா தானியேல் தான் என்ன என்ன பண்ற என்ன காரியம் அவர் சொல்லி அந்த 9ஆம் அதிகாரத்துல நிறைய காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அழகாரு. இந்த நகரத்துக்கு விண்ணப்பம் பண்றாரு. விண்ணப்பம் பண்றப்ப அனுப்புறாரு, தூதனை அனுப்பி என்ன பண்றாரு? கட்டளை வெளிப்படுங்கள் பிரபு ஆகிய மேச சங்கரை விடுகிறோம் 7 வாரங்களும் 7 வாரங்களும் 60 மேசியா சங்கரிக்கப்படுகிறான். 62 வாரங்கள் 62 வாரங்கள். அப்ப 7 + 62 69. God bless you ஜெனட்டா. 69 வாரங்கள். அப்ப 70 இருக்குதே. அப்ப 69 வாரத்துல ஒண்ணு நிறைவேறணும். அப்ப 69 வாரத்துல நிறைவேறதுக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? மகா பரிசுத்தம் உள்ளது அபிஷேகம் பண்ணுவதற்கும் ஆலயம் வேணும். தானியேல் 9ஆம் அதிகாரம் நிறைய பைபிள் படி 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 படிட்டு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. 9:24. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை நிறுத்தி வாசிங்க தயவு செய்து. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் பரிசுத்தம் உள்ளதை மகா பரிசுத்த தலத்தை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இப்ப இத சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த பார்த்த காரியம் சொல்றாரு. இப்போ வந்தாங்க, ஆலயத்தை கட்டினாங்க. ஆமா, முடிஞ்சிச்சு. அது எப்படி? 69 வாரம் தான். ஆலயத்தை கட்டி 69 வாரம் தான் ஆச்சு. அந்த கணக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். தானியேல் சொல்லி பார்த்துருக்கோம் அவ்வளவு பேரு. அப்போ மேசியா சங்கரிக்கப்படணும் அந்த 60 வாரம் முடிக்கல. அப்ப மேசியா வந்தாரு, சங்கரிக்கப்பட்டாரு. ஆனா அங்க ஒரு ஆலயம் இருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அதனாலதான் செருபாபேலை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டுகிறார். ஜகரியா பிற்காலம் சொல்றாரு. ஆகாய சொன்னப்ப ஜகரியாவும் சொல்றாரு அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு. ஆனாலும் அதே ஜகரியாவை கொண்டு அங்க யார் ஆசாரியன் இருந்தால்? யோசுவா. God bless you. யோசுவா ஆசாரியனா இருந்தாப்ல. அப்ப அந்த யோசுவா பார்த்து என்ன சொல்றாரு? நீ உன்னை விட பெரிய ஒருத்தர். எடுங்க ஜகரியா 6 அதிகாரம்
13 வாசிங்க. 13 தானே ஆ, பிரதர்? ஆ, ஆ. அவரே யாவேதனுடைய ஆலயத்தை கட்டுவார். அது முன்ன 11 அவர் மகிமை 11 வாசிங்க. 11 வாசிங்க. அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னியையும் வாங்கி ஆ. கிரீடங்களை செய்வித்து ஆ. யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து ஆ. அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் தேவனாகி யாவே உரைக்கிறது என்னவென்றால், ஆ. இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே யாவேதனுடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். போறோம். இங்க பாருங்க, இவங்க ஆலயத்தை கட்டிருப்ப நம்ம எதிரால பார்த்தோம். யாரு கொண்டு தேவன் தீர்க்க சொல்றாரு? ஆகாயும் சகரியாவும் கொண்டு அப்ப அந்த இவங்களுக்கு திடப்படுத்தினார் இருக்குது. ஆனா அதே சகரியா என்ன பண்றாரு? திருப்பி இந்த மெசியா வரும்போது இந்த ஆலயம் சொல்றாரு. அப்போ மேசியா வர்றப்போ ஒரு ஆலயம் வேணும். அந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆமா, அதுலதானே போய் அவரு பிரசங்கம் எல்லாம் பண்ணாரு. இந்த ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் கொண்டு வர்றாரு இந்த ஜனங்களை. தன் ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இன்னும் காலம் வரும், 70 வருஷம் இப்படி கொண்டாடுறாரு. ஆனா காலம் வரல. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் இப்படி சொல்றாங்கன்னு பாக்குறப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா, அவங்க முதல்ல சிறையிருப்பு போறதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க. சிதைக்கியா காலத்துல ரொம்ப பாடுபட்டு சிறையிருப்புல எல்லாரையும் பிடிச்சு போனாங்க. அப்போ போறப்ப நிறைய கஷ்டம் வந்திருக்கும். சரி, கொண்டாடுறாரு. எத்தனாவது எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கொண்டாடுறாரு? 70 வருஷத்துக்கு 48 வருஷம். 48 வருஷம் நான் பார்த்துமே. 586 எப்போ வந்தாங்க திரும்ப? 538 கொண்டாடுறாங்க. அப்ப வந்த பிறகு இவங்க 2 பேரும் என்கரேஜ் பண்றாங்க. 2 தீர்க்கதரிசிகளும் என்கரேஜ் பண்ணி ஆலயத்தை கட்டுறப்பா என்ன விமர்சையா கட்டுறாங்க பாருங்க. அங்க எடுங்க. ஆறாம் அதிகாரம் எதுல பிரதர்? எதிரா 6 6 3ஆம் அதிகாரம். எதிரா 3ஆம் அதிகாரம். வேகமா வாசிங்க. அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யோசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்திமேலும் அவன் குமாரனும் யூதாவின் குமாரரும் எனத்தானின் குமாரனும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசிரிகள் யாவேதனுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே யாவே தேவனை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிக்கைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாரியின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். ஆசாபின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். யாவே தேவன் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை பாடி புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். யாவே தேவனை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் யாவேதனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரைத்தார்கள். முந்தின ஆலயத்தை கட்டியிருந்த பலதன கூட வயசானவங்களும் இருக்கிறாங்க, சின்னவங்களும் சின்ன வயசு. பாருங்க, முந்தின ஆலயத்தை கட்டியிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரு கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள்.
ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. இந்த பகுதியை வாசிக்கிறப்ப எவ்வளவு பேர் வாசிச்சு ரிஜாய்ஸ் பண்ண நீங்க அது வாசிக்கிறப்ப ஆமா ஆமா நான் சந்தோஷப்பட்டது எவ்வளவுதான் இருந்திருக்கும். அதாவது என்னமோ இறந்து போன நம்ம கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷம் திரும்ப கூடி வந்து நம்மள அப்படிதானே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இந்த சந்தோஷ டைட்டில் தான் ஆகாய கொண்டு சொல்றாரு. ஆகாயம் என்றால் என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆகாயம் என்றால் என்ன அர்த்தம் சொன்னீங்க, மறந்துட்டோம். பண்டிகை, ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் அல்ல, ஃபெஸ்டிவல். ஆகாயம் என்றால் பண்டிகை. பண்டிகையில் என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ இந்த ஆகாய கொண்டு தேவன் அந்த சந்தோஷத்தை தீர்க்க வார்த்தையை சொல்லி சந்தோஷப்படுத்துறாரு. அப்போ பெரிய போய் இருந்தவங்க கடினமா இருந்தவங்க திரும்ப வந்ததுனால அப்ப எப்படி சந்தோஷம் வருது. பண்டிகையின் வேத ஆராய்ச்சியர் சொல்றாங்க, ஆகாய் பிறந்தது ஏதோ ஒரு முக்கியமான பண்டிகை தினத்துல பிறந்தாராம். என்னென்ன பண்டிகை உங்களுக்கு தெரியும்? என்னென்ன பண்டிகை? புளிப்பில்லா பண்டிகை, வார பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அறுவடை. சரி, அப்ப ஏதோ ஒரு பண்டிகையில பிறந்தாராரு. அதனால ஆகாயின்னு பேரு. இந்த குண்டு தேவன் பாருங்க, இந்த பேருக்கெல்லாம் ஒரு இது வச்சு அப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. இப்போ எதிர 4 அதிகாரம் 1 பாருங்க. திரையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ராயலின் தேவனாகி யாவேக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் போதும் கேள்விப்பட்டாலே அதான். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஒரு தேவனுக்காக ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறப்ப கேள்விப்படுவாங்க. யாரு? நம்ம உற்றார்கள், உறவினர்கள், நம்ம நண்பர்கள் எல்லாம் கேள்விப்படுவாங்க. கேள்விப்பட்டு அதுக்கு தான் குடி நோண்டணும்னு பார்ப்பாங்க. அப்போ நீ கேள்விப்பட்டாங்க என்ன நடக்கிறது? தடை 14 வருஷம் தடை வந்துடுது. அப்போ தடை வந்தனால என்ன, சோர்வாயிடுறாங்க. சோர்வாயிட்டு ஆலயத்தை கட்டாம இருக்கிறாங்க. சரி, அதனாலதான் இந்த சமயம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களோ, எதிர்பார்த்து இருக்காங்க போல இருக்கு. இந்த இவ்வளவு தூரம் அவங்க இந்த கடுப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, கடுப்பாயிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டேன்னு சொல்ற நேரத்துல அடிக்கடி திரும்ப அதே சொன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் இந்த காலத்து பசங்களோட வார்த்தை. ஸ்ட்ரெஸ் அடிக்கடி சொன்னா ஸ்ட்ரெஸ். அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ தெரியாது. இவெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. நொய்ன்னு சொல்றீங்க. நம்ம காலத்துல நோய் நோய் நம்ம சொல்லுவோம். நோய் டயர்ட் ஆயிட்டாங்க. டயர்ட் ஆனதுனால தேவன் நியமிச்சத அதுக்கு விரோதமா இன்னும் வர இவங்க முடியலன்னா வரலையா? தேவன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப அவர் முன்குடிச்சாருன்னா அது நடக்கும். அப்ப இவங்க எங்க போச்சு? இவங்களுக்கு அது எங்க போச்சு? இவங்களுக்கு அந்த ஃபெய்த் போயிடுச்சு. அவன் மேல வந்தாங்களே தவிர நல்லவங்க தான் வந்தாங்க. ஆனா எங்க போச்சு இவங்களுக்கு ஃபெய்த்? தேவன் சொன்னார்னா செய்வாரு அப்படின்னு இல்லாம நான் பாட்டு பாடணும். எவ்வளவு பேர் பாட்டு டயத்துல நிறைய பேர் வரல. எல்லாம் பிஸி பாடிஸ். என்ன பாட்டு பாடணும்? என்ன கஷ்டங்கள் வந்தாலும் மேசியான் பரிகாரி. ஏன் மேசியான் பரிகாரி? வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன் ஆனாலும் சதா காலம். ஒரு பாட்டு பாடுவோம். பிகாஸ் he lives, அவர் ஜீவிக்கிறார், மரித்து ஜீவிக்கிறார்.
மரணத்தை கடிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தார். அப்போ இவங்க என்ன ஒரு சோர்ந்து இருக்கிறாங்க. அந்த சோர்ந்து இருக்கிற எதனால ஃபெய்த் போச்சு. தேவன் சொன்னார்னா செய்வாரு, ஃபெய்த் போச்சு. அந்த ஃபெய்த் போறதுக்கு காரணம் என்ன? தேவன் சொல்றாரு. வாசிங்க இப்போ 4வது வசனத்துல இருந்து, ஆகாயம் 1:4 இருந்து வாசிங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுபாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் தேவனாகிய யாவே ஒரு சொல்கிறார். நிமிஷம், நீ உண்மையாவே சோர்வுனா நீ மாத்திரம் அப்ப உனக்கு மாத்திரம் வீடு கட்டிக்கிறியா? அதானே. உனக்கு பணம் இல்லைன்றா, இதுல போயிட்டு வந்தோம், சரீரத்துல வந்தோம், நான் ஓட்டாண்டிகளா இருக்கிறோம். அப்ப ஓட்டாண்டிகள் உனக்கு மாத்திரம் வீடு கட்டுறாங்க, பணம் வந்தது. வேணே. அப்போ இந்த சோர்வு அவநம்பிக்கை எதனால வருது? எதனால வருது அவநம்பிக்கை? விசுவாசம் தேவ காரியத்தை தேடாம சுய காரியத்தை தேடுறதுனால வருது. இங்கிலீஷ் சொல்லுவாங்க பிஸி பாடிஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்னமோ நம்மளாம் அப்படியே படிச்சோம் அந்த மாதிரி யூத்தை விட மோசம் அப்படி கிடையாது. நம்ம அது காலத்துல இன்னும் மோசமா இருக்கிறோம். அவங்க காலத்துல செல் இல்ல, பிளேன் இல்ல. நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாளைக்கு என்னென்ன பண்றோம்? நம்ம எதெல்லாம் பிஸியா இருக்கோம்? வாட்ஸ்அப் பிஸியா இருக்குமா இல்லையா? வாட்ஸ்அப் பார்க்காம ஒரு நாள் வாட்ஸ்அப் பார்க்காம என்னன்றீங்களா? வாட்ஸ்அப் நானும் பாக்குறேன். இதுதான் சும்மா அந்த இதை நோண்டிட்டு இல்ல. ரெண்டாவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, குட் மார்னிங் அனுப்புறது. நம்ம எதுல பிஸியா இருக்கோம்? உலக காரியத்துல. தேவ காரியத்தை பிஸியா இருக்குமா இல்ல இதுல உலக காரியம். அப்ப தேவ அதோட இதுதான் முக்கியத்துவம். அதாவது தேவ காரியம் பயம் இருக்குது, இருந்தாலும் சரி அப்புறம் அவர் பாத்துக்குவாரு, அப்புறம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை முதல்ல முற்றிலும் நம்ம என்ன வந்துடும்? இன்னும் தேவ டைம் வரல. எப்படி காலையில எழுந்த உடனே படிக்காம இன்னும் டைம் வரல, எனக்கு சாயங்காலம் படிப்பேன். ஏன்? நான் பஸ் பிடிச்சி ஓடணும், நான் போய் ட்ரெயின் பிடிச்சி வேலைக்கு போனோம், இல்லை காலேஜுக்கு போனோம், இல்லை கிளாஸுக்கு போனோம். உனக்கு என்னையா நீ ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிற? எல்லாருக்கும் வேலை இருக்குது, வேலை இல்லாமலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நீ முதல்ல எது தேடுறா? மத்த 6:33 அதுதான் சொல்லுது. முதலாவது இந்த ராஜ்யத்தின் நீதியின் பெயரில் பின்பு எல்லாம் கூட கொடுப்பது. அப்போ என்ன ஆறுது நமக்கு? நம்ம காரியத்தை நினைக்கிறப்ப தேவ காரியத்தை மறக்கிறதுனால என்ன ஆயிடுறது? விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அதான் வெளிப்படுத்தல சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு என்னை விட்டு விலகி விட்டாய். திரும்ப அதுக்கு திரும்ப. அப்போ நம்ம எதெல்லாம் பிஸியா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. டாக்டர்கிட்ட போனா எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவாரு? ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு முன்ன பின்ன எல்லாம். நம்ம எதை வச்சு டெஸ்ட் பண்ணணும்? எந்த அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கோம்? ஆனா சொல்ற மாத்திரம் யாவைகளுடைய வேலையில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்குமா? இறைமை என்ன சொல்றாரு? நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராம தனித்து உட்கார்ந்தேன். நம்ம என்ன பண்றோம்? தனித்து என்ன தனியா இருக்குது இதா இருக்கு சொல்லி எங்க போய் உட்கார்றோம்? ஃப்ரெண்ட்ஸ் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது கூட இதுதான் நல்லது. வேதத்தை வாசிக்கிறோம், ஆனா அந்த வார்த்தைகளை குறித்து பேசும்போதும் அவருக்கு பிரியமா தான் நடக்கிறோம். அது பேச வேண்டாங்களா? பரியாசக்காரர் தான் கூட. அது சொல்றீங்க. யார் பரியாசக்காரன்? இடும்பும் அகங்காரம் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். நீதிமொழிகள் வாசிக்கிறோம். இடும்பும் அகங்காரம். அப்ப நம்ம யார்கிட்ட அதிக நேரம் போன்ல பேசுறோமா இல்லையா? ஆஹா, நான் போனுமா, நான் நேத்து கூட உனக்கு போன் பண்ண நீ எடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நீ பம்பு கெடுக்கிற அவளையோ அவனையும். நீ எதுக்கு அவனுக்கு போன் பண்ற? எதுக்கு போன் பண்ற? சும்மா வெட்டி பேச்சு. நம்ம யோசிச்சு பாருங்க, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல, நம்ம எவ்வளவு நேரம் வெட்டி பேச்சு பேசுறோம். இது தேவையாது வருமா? ஏன்னா நம்ம நாட்கள் என்ன பட்டு இருக்கிறது எப்பன்னு தெரியாது. இருக்கிறப்ப
நாட்கள் கொடிதாக இருந்தால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்குது. இப்ப கொடிய நாட்கள்ல கொடிய உலகத்துல இருக்கிறப்ப நம்ம வேண்டாம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். எதுக்கு அப்போ இதெல்லாம் கணக்கு சொல்லணும்? ஏன் நம்ம ஆகாத சம்பாஷணத்தை மீன் பார்த்துக்க ஞாயிற்று மேல மாட்டிப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீ எதுக்கு யூஸ் பண்ற? தெரியும் அவன்கிட்ட அப்படி பேசுற மாதிரி பேசு, சத்தியத்தை சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு. சொல்றியா? சொன்னா இல்லனா உன் விசுவாசம் என்ன ஆகும்? நீ வாய் தேவனுடைய வரவில்லை, தேவனுடைய வேலை வரலன்னு இங்க ஆலயத்தை கட்டுறது காலம் வரலன்றாங்க. இந்த ஜனங்களுக்கு தெரியல ஆலயத்தை அங்க எது கட்டுறாங்க? தேவன் வந்து வாசம் பண்ணுவாரு. தேவன் வாசம் பண்ணாருன்னா அது என்ன மகத்துவம்? தேவனுக்கு வாசம் பண்ணாரு, நம்மள ஆசீர்வாதம், நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு தான், நம்மள சுவிட்சமா இருக்கணும் தான். அப்ப எனக்கு வேண்டாம் தேவன். நான் பேருக்கு சொல்றேன், ஆனா எனக்கு தேவன் வேண்டாம். அது டைம் இல்லை, அவர் வரப்போறாரு, அவர் என்னைக்கோ வரப்போறாரு. நான் இதெல்லாம் பிஸியா இருக்கேன், நான் வீடு கட்டுறது பிஸியா இருக்கேன், நான் அதெல்லாம் பிஸியா இருக்கேன், நான் என்ன பெயிண்டிங் கலர் வாஷிங் நான் பிஸியா இருக்கேன். இதெல்லாம் பண்ணு. கலர் வாஷ் பண்ணாலும் சரி, அதுலயும் போட்டா குறையக்கூடாது. பண்ணோம் போட்டா குறையக்கூடாது. சாப்பிடாம இருக்குமா அன்னைக்கு? இல்ல தூங்காம இருக்குமா? தேவன் நம்மகிட்ட வாரம் வாரம் மறுபடியும் பேச, அவர் காரியத்தை நம்ம வாழா இருக்கணும். எனக்கு தேவன் கொடுக்குற காரியத்தை நான் சொல்றேன், யாரையும் நான் பர்சனலா அட்டாக் பண்ணல. ஆனா இதை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், இதை பார்த்து கொண்டு எல்லாரும் யூடியூப்ல வரவங்க எல்லாரும் சொல்றேன், நம்மகிட்ட கணக்கு ஏற்ற. அப்ப நம்ம தேவ காரியத்தை சிறமேற்கொண்டு இருப்போமாகில் நமக்கு என்ன இருப்போம்? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய வேலைக்காய் காத்திருந்தார். பிதாவை வேலை வந்தது. எல்லாத்துக்கும் ஒரு பிதாவோட ஒவ்வொருத்துக்கும் ஒரு நியமித்த காலத்தை வச்சு அந்த காலத்தை அழகா இந்த இடத்துக்கு போ, இளையத்தர் எழுப்பு, இந்த இடத்துல போ, சமரத்திலே சந்திப்பு நீர் அவர்கிட்ட பேசு. எல்லாம் தேவன் அழகா அந்த அந்த பள்ளி அந்த கல்விதை நாட்டு அந்த வட்டத்துக்குள்ள பிதாவாகிய தேவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு அவர் அழகா செஞ்சார். நசரனாகிய யாஷுவாவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியார் அவர் நன்மை சுற்றித்திருந்தார். குணமாக்குவதாய் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுற்றி. அப்போ தேவன் அவரோட கூட இருந்து, தேவனோட கூட இருக்கப்ப என்ன இருந்து நன்மை செய்து. இப்ப இந்த ஜனங்களுக்கு தேவன் இந்த ஆலயத்தை கட்டினா அங்க வந்து அது நன்மை செய்யணும்ன்றது இல்ல. அது காலம் வரல, நாங்க எங்க தீமையிலே இருப்போம், எங்க சொந்த காரியத்திலே இருப்போம், நாங்க எங்க சொந்த சம்பாஷணையிலே இருப்போம். சொந்த சம்பாஷணை ஒரு நாள் போட்டுன்னு போடும். நீ செல்போன்ல ஜாஸ்தி நான் செலவழிக்கிறியா, ஒரு நாள் டவர் போயிட்டு பாரு. நான் பார்த்துருக்கேன் கேபிள் டிவியில, திடீர்னு கட்டாச்சுன்னா அப்படியே அந்த போதை மாதிரி வந்து நிற்பாங்க. இதெல்லாம் வேஸ்ட். எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூட வரப்போறது இல்லை. ஒரே ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டை நீ அறிவிக்கிறையா? அப்பதான் அந்த ஃப்ரெண்டு யாரு? நன்னெல்சன், அவர் ரிசர்வ் லார்ட் அண்ட் சேவியர். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகராக யாசுவாமியை ஒருத்தர் நமக்கு மெய்யான. அவருக்குள்ளதான் நம்ம ஸ்நேகத்தை வச்சுக்கணும். மற்றவனும் நம்ம பழகிறோம், அவ்வளவுதான். அது எப்படி பழகணுமா? 1 Corinthians 7 31 இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இங்கிலீஷ்ல வாசிங்க. And those who use this world as not misusing it, for the form of this world is passing away. தமிழ் என்ன போடுது? அனுபவிக்கிறவர்கள். இங்கிலீஷ்ல என்ன போடுது? யூசிங். அனுபவிக்கிறது கிடையாது, உபயோகப்படுத்துகிறது. என்ன போடுறீங்க? 31 அனுபவிக்கிறவர்கள்.
Those who use these things of the world, those who use, உபயோகிக்கிறவர்கள், அனுபவிக்கிறது கிடையாது, நம்ம அதை அனுபவிக்கிறது கிடையாது, உபயோகிக்கிறது. தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார், அதை உபயோகப்படுத்தணும். அதை எப்படி உபயோகப்படுத்தணும்? தகாத விதமாய் கூடாது. நீ தகாததான் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த உறவு, எந்த நட்பு, எதுவுமே நான் சொல்றேன். அப்ப யூதர்களுக்காக நம்ம என்ன விதத்தில் வித்தியாசித்தவர்கள்? நமக்கு அவங்க மிருக ஆட்டுக்குட்டி, நமக்கு தேவகுமாரனுடைய சொந்த குமாரனுடைய ரத்தம். நம்ம எவ்வளவு மேலான, எப்படி இருக்கணும் நம்ம? அப்ப நம்ம இந்த காரியத்தை குறித்து நிர்விசாரமா இருப்போம். முதல்ல என்ன வந்துடும்? நேரம் வரல, நேரம் வரல, வராதுக்கு வரவே வராது. அவர் பாட்டு ஒரு நேரத்தில் வந்து போயிடுவார். நான் எச்சரிக்கிறேன், அந்த மாதிரி இருந்தானா அந்த நேரத்தில் நம்ம போகவே முடியாது. அந்த நேரத்தை நாம் அறியோம், நமக்கு தெரியாது. பூமியில இருக்கிற நாட்கள்லாம் தேவ சத்தம் காதல விழுந்தாலும் அந்த எக்கால சத்தம், அந்த ரகசிய சத்தம் காதல விழும். இல்லைன்னா விழவே விழாது, வேற வழியே கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லா நேரம் நம்ம யாரு நமக்காக பாடுபட்டவரே அவரே நினைக்க வேண்டும். பாட்டு பாடுறேன்ல, எக்கால சத்தம் வானில் தோணிக்க, அவரே நினைக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஒரு வேலையை நாம் அறிவோம். இந்த வேலை அறிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? தேவ காரியத்தை வாழ இருப்போம். உலக காரியம் செய்யுங்க வேண்டாங்களே. தேவன் சொல்றாரு, உன் வீடு யாவே வீட்டை கட்டார்கள், கட்டுடைய பிரயாசம் வீடு கட்டுறாரு, வீடு கட்டி கொடுக்குறாரு இல்லைங்களே. ஆனால் நீ என்ன பண்ண? முதல்ல நீ கையில, அதான் சொல்றாருங்க ஆகாயில எல்லாம் சொல்றாரு, காரணம் எல்லாம் விளக்குறாரு. நீ என்ன பண்ற? சேர்த்து சொல்றான். என்ன சொல்றான்? இதை மதிக்கேடனே யாராலும் இந்த உலக பொருளை வச்சு அதை எப்படி அனுபவிக்கிறது கிடையாது. அனுபவிச்சீங்கன்னா என்ஜாய் அப்படின்னா அவனை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? மதிக்கேடனேன்ற மேட்டுமே வந்துடும் நமக்கு. என்கிட்ட கூட இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரே நிமிஷம் ஒரு செகண்ட் அவர் கொடுக்கறது. ஆனால் கொடுக்கவும் கூட எடுக்கவும் கூடும். திறக்கக்கூடாத பூட்டுக்கிறோம், கூடக்கூடாத திறக்கவுமா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தேவ காரியத்தை பாருங்க. இப்போதும் பாருங்க, ஆகாய் 1:5 பாருங்க. இப்போதும் சேனைகளின் தேவனாக யாவே சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாரு. இங்கிலீஷ்ல போய் என்ன போட்டிருக்கு? கன்சிடர் போட்டு இங்கிலீஷ் வாசிங்க. Now therefore thus says Yahweh of hosts, consider your ways. God bless you, my dear John. While you are saying Yahweh God, God bless you. Multiple blessings be upon you. எப்படி? consider your way. கன்சிடர்னா என்ன அர்த்தம்? சோதித்து பாருங்க. கன்சிடர், யோசனை பண்ணி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். தேவன் என்ன செய்தார்? ஒரு பழைய பாட்டு இருக்கு, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் இன் தம் ஒன் பை ஒன். எண்ணி பாரு நீ கட்டுற ஆசீர்வாதங்கள். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு. ஹெப்சிபா ஜெபம் பண்ண சொன்னால எப்படி இருந்தோம்? நம்ம புரிதல் ஒன்றுக்கு உதவாம இருந்தோம். நம்மள எவ்வளவு நன்மைகள் செய்திருக்காரு நமக்காக. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அவருக்கு இடம் கொடுக்கணும், சிந்தித்து பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வழி எப்படி இருக்குது. சங்கீதக்காரர் சொல்றார், தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? உமக்கு வேதனை உண்டாக்குனா அது என்ன ஆகும்? எனக்கு வேதனை வரும், இப்போ இல்ல, வரும் பின்னால. 6வது வேதனை. சிந்தித்து பாருங்கள். அப்போ அதுக்கு காரணம் சொல்றாரு. அடுத்த வாசிங்க சிஸ்டர். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை.
கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஆ, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாகிய யாவே சொல்லுகிறார். மறுபடியும் சொல்றாரு. நான் அதுக்கு என்ன காரணம், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன குறித்து நான் எதுக்காக விரும்புறேன், நான் உங்க மத்தியில வாசம் பண்ணணும், ஒரு ஆலயம் கட்டப்படும், உங்க மத்தியில வாசம் பண்ணணும், உங்களுக்கு நான் எல்லாமே செய்யணும்னு இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, நான் செய்யறதில்ல, நானே செஞ்சுப்பேன். இறைமையிட்ட சொல்றாங்க. 44 அதிகாரம் எடுங்க. இறைமையா 44. 985. ஆ, 16 பாருங்க. 16வது. 16 இருந்து 936 பக்கம். நீ யாவேதேனுடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியும் நாங்கள் செய்து வானராக்கினைக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்பிப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களில் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது 19 மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பான பலிகளை வார்த்து அவைகளால் நமஸ்கரித்தோமோ என்றார்கள். பாருங்க என்ன சொல்றாங்க இந்த ஸ்திரீகள். இந்த ஸ்திரீகள் புருஷன்களின் அனுமதி இல்லாதபடிக்கு நாங்க செய்யணுமா, நாங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்க ஓகே சொல்றாங்க பண்ண சொல்லுங்க. அப்படின்னா என்ன, அங்க என்ன நடக்குது? இவங்க செய்த தோஷத்துல புருஷங்களை வேற எடுக்கிறாங்க. இது எங்க இருந்து வருது? கொத்தப்பட்ட சர்ப்பத்தின் ஆவி என்ன பண்றது? நீ அப்போ எல்லாரும் இதை என்ன பண்ண கேட்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் வந்து இருக்கணும்னு இருக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டீங்க, என்ன விரும்பாம உங்க சுய காரியத்தை தேடுறீங்க. நீங்க நானே செய்வேன், என்னால முடியும், நானே செய்வேன், என் வீட்டை நான் பார்த்துப்பேன். அதனால நீங்க இப்படி பிரயாசப்படுறதுனால நீ என்ன பண்ணுவீங்க, ஒத்தலான நிறைய சம்பாதிப்ப. ஆனா எங்க விடுவேன், ஒத்தலா போடும் சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் தேவன் கெஞ்சுறாரு, எப்படி உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆலோசனை சொல்றாரு. மறுபடியும் திட்டிட்டு ஆலோசனை. சில பேர் நல்லவங்க நம்ம திட்டுறப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும். நம்ம நல்லதுக்கு சொல்றப்ப திட்டினா எரிச்சலா இருக்கும். அம்மாவுக்கு வேலை இல்லை, அப்பாவுக்கு வேலை இல்லை, அப்படிதானே? எதுக்காக சொல்றாங்க? திட்டினாலும் மறுபடியும் தேவன் அரவணைக்கிறார். நான் இதெல்லாம் செஞ்ச பாரு, நான் உனக்கு நன்மை செய்தா விரும்புறேன். திட்டானா கொதிக்கிறாரு. இறைமையை 29 பார்க்கலாம். இல்ல 29 இல்ல 30 எப்ராஹிம் பேசும்போது கொண்டு உள்ளம் எனக்குள் கொதிக்கிறது. 31 அதிகாரம் 20 பாருங்க. 31:20 பாருங்க. எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கேட்டுங்க. பெற்றோர்கள் உங்களை திட்டினாங்கன்னா இந்த குறிப்பா இந்த சந்ததியை உடனே ஏதாவது பண்ணிப்பேன், அப்பா அதை பண்ணுவேன். டென்ஷன் ஆகாதீங்க. என்ன இல்ல, உங்களை திட்டினா நன்மைக்காக சொல்றாங்க.
ஆனா உள்ளம் எப்படி இருக்கும்? எதுக்காக திட்டுறாங்க? நம்மளை சீர்படுத்துறதுக்காக திட்டுறாங்க. அந்த உள்ளத்தை டெவலப் பண்ணிக்கங்க. ஒருபோதும் உங்களை குடியில தரணும்னு உங்க பெற்றோர்கள் சொல்ல மாட்டாங்க. அப்ப தேவனை தான் சொல்றாரு. இது சொல்லி மறுபடியும் உங்களோட வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்ப ஆதிங்க ஆகாய் 1:8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். செஞ்சாங்க, காலதாமதம் செஞ்சாங்க, மகிமை விளங்கித்தோ. அந்த மகிமை வந்தது. மகிமை தேவ மகிமை அந்த ஆலயத்துல வந்தது. ஆனா அந்த மகிமை என்ன பண்ணிட்டாங்க? மகிமையை மரத்தில் அடைந்தார்கள். 1:2 எடுங்க. 1:2 பாத்தீங்க. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் ஆண்டவரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. மரத்தில் மறைத்து சார். அப்ப திரும்ப அந்த மகிமை வரப்போறது. அதுதான் எரேமியா 31 வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். கோராவாரி பார்த்தா இல்லையா கடைசி வசனம். அப்ப ஒரு பகுதி நிறைவேற தேவன் சொன்னதை கொண்டுறாரு. ஆலயத்தை கட்ட வைக்கிறாரு. அப்ப தீர்க்கதரிசி கொண்டு பேசுறாரு. ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசி கொண்டு இந்த ஆலயம் இல்ல, அந்த ஆலயம் அவர் தான் கட்ட போற ஆலயம். இதுல சமாதானம் இருக்காது. இதுல சமாதான காரணம் வருவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? அவரை நிராகரிச்சுடுவீங்க. ஆனால் அவர் திரும்ப வருவாரு. பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவருக்கு ஒப்பு கொடுப்பாருன்னு இருக்கு. மிக 5:3 அப்போது அவர் திரும்ப வந்து தங்கள் தேவனா அவர் திரும்ப வந்து எப்படி தேவனா யாவர் மகத்தோடு மேய்ப்பார். அப்போ எரேமியா 31 சொன்னதாக பூர்ணமா இருந்து அந்த 2வது இருந்தோம். ஆனா முதல்ல ஆலயத்தை நம்ம இப்ப தேவ காரியங்களில் நம்ம நாளைக்கு கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அந்த அதிகாரம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திரும்ப தேவன் ஆலோசனை தான் சொல்றாரு. அப்ப கத்துக்க வேண்டிய காரியம் என்ன? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தேவனுக்காக என்ன செய்யறோம்? அவர் நமக்கு செய்து சொல்றோமா? பண்றவங்களுக்கு எவ்வளவு பேர் நான் கேட்கறேன், அட்டன் பண்றீங்க எவ்வளவு பேரு? உங்க நண்பர்களுக்கு இங்க போற சபை போறீங்களா? சபைக்கு இந்த சத்தியத்தை பத்தி இந்த யூடியூப் சேனலை பத்தி சொல்றீங்களா? எவ்வளவு பேருக்கு நீங்க அதை அவங்களுக்கு அனுப்புறீங்களா? நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு பேர் இன்னைக்கு? எவ்வளவு பேர் இருக்கீங்க? 14 பேர். கொஞ்சம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சங்கடமான கேள்வி. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இது இந்த லிங்க் சொல்லிடுறோம் பிரதர். நான் ஊருக்கு வந்துட்டு அவங்க ஒருத்தவங்க வருவாங்க. மற்றபடி நாங்க சொல்றோம். நீங்க அனுப்புங்க. அனுப்பிச்சு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் சொல்றீங்க? பார்க்கறது வேற. அவன் சொல்லுங்க. கேட்டா அவன் சமாதானம் காலில் தூசி உதறிட்டு போங்கன்றார் ஆண்டவர். நம்ம செய்யறோமா தேவ காரியத்தில் வேற ஏதோ என்ன பிரச்சாரப்படுத்துக்காக நினைக்காதீங்க. இந்த சத்தியம் வணங்கப்பட வேண்டும். இங்க ஸ்கிரீன்ல இருக்க ஒவ்வொருத்தரா நான் கேட்கறேன், தாழ்மையோடு கேட்கறேன். எவ்வளவு பேருக்கு நீங்க சொல்றீங்க? எவ்வளவு பேருக்கு இதற்கு அமைச்சிருக்கீங்க? ஆஷா சொல்லிதான் பதில் சொல்றாங்க. ஆனா அவங்க பார்க்கல. சரி, அனுப்புங்க. நீங்க அனுப்பிச்சுட்டு சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க குளோரி அக்கான்னு இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புறாங்க. வெரி குட். காட் பிளஸ் யூ. அனுப்பிச்சுட்டு சொல்லுங்க. சத்தியத்தை பைபிளை படிங்க. நீங்க இவர் அட் பண்றது பாக்குறது பைபிளை படிங்க. மத்தவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை. இவ்வளவு பேர் இருக்காங்களே. 10 புருஷர்களை சத்தமாக்கிறேன்னு ஒருத்தர் தான் இந்த ஒருத்தர் தான் சமாளித்து ஒருத்தர் வரலையா ஆண்டவர் கேட்கிறாரு. யாரும் நீங்க சொல்றது இல்லையா? உங்க சைலன்ஸை பார்த்தா அப்படிதான் தெரியும். எனக்கு இல்லை, இந்த நாள் நீங்க சைலண்டா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிக்கிறப்ப பதில் சொல்லணும். சொல்றீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? தேவன் கொடுக்குற காரியம் அது. இந்த சத்தியம் ஆலயம் கட்டப்படணும். ஆலயம் கட்டப்படணும்ன்ற என்னது? இது என்ன? இந்த ஆலயம் கட்டப்படும் எப்படி? அது 1 Timotheus 3:5 நாம் கட்ட வேண்டிய ஆலயம் இதுதான்.
3ஆம் அதிகாரம் 14. தேவ பக்திக்குரிய ரகசியம். அது 16 15. தாமதிப்போமாகில் தாமதிப்பேன் தேவனுடைய தாமதிப்பேன் ஆகியில் பவுல் சொல்றாரு. தேவனுடைய பவுல் சொல்ற தீமோத்தேயுனா இந்த மாதிரி பிரயாணப்பட்டு போறேன், நான் வந்துருவேன், நான் வர தாமதிப்பேன். இந்த வீடு என்னன்னு இது எப்படி மறைமுகமா பவுல் யாரும் சொல்றாரு? ஆண்டவர் தாமதிக்கிறதுனா பிதா வேலை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தாமதமா இருக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண, இந்த வீடு எப்படி இருக்கணும்? பாத்தீங்க, அந்த வீடு தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம கட்ட வேண்டியது என்னது? அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிற அந்த காரியம். நெகேமியா சொன்ன எப்படி எழும்பி கட்டுவோம் பாருங்கள். நம்ம என்ன சொல்லணும்? இந்த கட்டுவோம், இந்த சத்தியத்தை தான். இதுதான் இதுக்கு நம்ம எந்த அளவு விட்டு கொடுக்குறோம்? இதெல்லாம் உற்சாகமா இருக்கும். ஆனா ஒரு சந்தர்ப்பம் ஒரு இதுன்னு வரப்ப வழி போயிடும். வேலை உலக காரியங்கள் மேற்கொண்டு சில பேர் சொல்லுவாங்க, சொல்ல போறாங்க, இவங்க சொல்ல போறாங்க, ஆனா அப்படியே வேற காரியம், அப்படியே உலக காரியம் வந்து அப்படியே நம்ம தூசி படிச்சோம். அப்புறம் பல மாதங்கள் ஐயோ அவன் சொல்லணும் சொல்லி அவனுக்கு போய் தேடி பார்ப்பான். தேடி பார்த்தா அந்த ஆளு ஒண்ணு அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருப்பார், இல்ல அந்த ஆளு உலகத்தை விட்டே போயிருப்பார். அப்படி விட்டீர்கள் அந்த ஆத்மா குறித்து உங்களை கேட்பாரு. நான் உண்மையாக எச்சரிக்கிறேன். இது நமக்கு என்ன ஆகும்? தேவனுடைய மேலே வரையில்லைன்ற எண்ணம் நமக்கு சிந்தை வந்துடும். அப்ப என்ன ஆகும்? மத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். பண்ண இந்த மண் மேல இப்படி சேர்த்தாங்க. அந்த பக்கம் பார்த்தா இறக்கிட்டே இருக்கும். விளங்காது. தேவ காரியத்தை குறித்து நாம் எச்சரிக்கை வேண்டும். நாம் வாழ இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், எல்லாருக்கும் சொல்லுங்க, போய் உலகமும் போய் அறிவிங்கன்ற. உலகமும் போவேண்டா. இப்போ வீட்டுல உங்கள்கிட்ட எல்லா உலகத்துக்கு அனுப்பலாம். நீங்க எவ்வளவு மற்ற ஊர்கள்ல இருக்கிற தெரிஞ்சவங்களுக்கு, மற்ற நாடுகள்ல தேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? தெரிஞ்சவங்களே கிடையாதா? இருக்காங்களா இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்ல என்னென்ன அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் பாருங்க. வாட்ஸ்அப்ல நான் ஒண்ணு சொல்றேன். வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புறது, நம்ம பேசுறது, அடுத்த மெசேஜ், வாட்ஸ்அப்ல அனுப்புற வீடியோ எல்லாம் இல்ல, அது அந்த இதுல வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த ரகசியம் நினைக்கிறோம். அப்ப மனுஷனுக்கே மறைக்க முடியாதுன்னா அவன் 2 பேருக்கு தெரியாதா? நீ உருப்படியான காரியத்தை அனுப்புறியா, இல்ல குப்பையை அனுப்புறியா, அசிங்கத்தை அனுப்புறியா, அசிங்கத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கியா, தகாத காரியம் கொடுத்து பேசிட்டு இருக்கியா? வெட்கம் இல்ல? மனசு வெத்தனைப்படல? நமக்காக ரத்தம் செய்ய பாடுபட்டாரு. எவ்வளவு வேதனை அவரு. இங்க யூதர்கள் ஆகாயம் மூலம் யூதர்கள் தேவன் பேசுற மாதிரிதான் சொல்றாரு, கெஞ்சுறாரு, நீங்க மரத்தை வெட்டி கொண்டு வாங்க, அதுதான் எனக்கு பிரியம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் தேவன் நம்மோடு சொல்லும், வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழிகளில் என்னென்று பூர்வ பார்த்து எவென்று விசாரித்து நலமான வழி எங்கென்று விசாரித்து கேட்டு பாருங்கள், அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்த வசனம் நாங்களோ அப்படிங்கிறார். இறைமை 6:16-17 வேற விதமா அவன் சொல்றான். இல்ல தேவன் நமக்கு இந்த நாளில் எச்சரிக்கை காரியம், நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வேலை வரலான்னு சொல்லாதீங்க. அவர் நம்ம அருகில நிற்கிறார். தேவன் ஆண்டவர் நம்ம அருகில நிற்கிறாங்க. நம்ம தான் தடையார், வேற யாரும் இல்லை. சில பேர் சொல்றாங்க, இந்த பிசாசு பயங்கர தடை பண்றாங்க. எனக்கு தெரியும், ஒருத்தர் ஹஸ்பண்ட் போயிட்டாரு, ஒய்ஃபும் டாக்டரும் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல பிசாசை எப்போ நுழையணும், நான் குடும்பத்தை போப்பா பண்ணதான் அவர் நுழையும். சண்டை நடக்கும். நான் ஒரு ரூம்ல போயிடுவேன், அவர் ஒரு ரூம்ல, குடும்பம் இல்ல. பிசாசுக்காரன் கிடையாது.
அவன் எங்கேயோ இருக்கிறான். நம்மோட யார் இருக்கிறார்? தேவன் ஆண்டு. அதையே சொல்ல மாட்டேன், பிசாசு எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்ல தனக்கு இருக்க பிரச்சனையே சொல்லு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எவ்வளவு பிரச்சனை, எனக்கு எவ்வளவு டென்ஷன், உங்களுக்கு தெரியாது. இல்ல, உள்ளங்கையில் வளர்ந்திருக்கிறேன், என் மதில்கள் முன்பாக எப்பொழுது இருக்கிறது. அப்புறம் ஏன் டென்ஷன்? அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தனா டென்ஷன் வராது. ஆகையால் வழிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுக்காக மத்தேயு 6:33 படி முதல்ல அவர்கள் மற்றவர்களெல்லாம் தேவன் பார்த்துப்பார், செய்வார். விசுவாசம் எங்கே? அற்ப விசுவாசங்களே. அதனால நமக்கு நியமித்த வழி எது? ஜீவ வார்த்தை தான் வழி. அந்த வழியை நாம் நடக்கிறோமா? இந்த ஜீவ வார்த்தைக்கு புறமான காரியம் நடக்கிறோமா? நம்ம சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நமக்கு மாத்திரம் இல்ல, நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட ஆண்டவருக்கும் அவர் அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையா இருக்கும் பெருமானுக்கு. ஆகையால் நம்ம விட்டு கொடுப்போம் தேவ சட்டத்துக்கு. ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.